பேச போறது தமிழ்நாட்டை கலவர பூமியாக்குவதற்காக ஒரு ஜென்மம் ஒவ்வொரு கட்சியா தாவிக்கிட்டே இருக்கு. பணம் வச்சிருக்கிற திமிரிலையும் ஆணவத்தினுடைய உச்சத்திலையும் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சத்திலையும் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. அது வேற யாருமே இல்ல, ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். சுரண்டல் லாட்டரியிலேயே கோடி கோடியாக மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச கும்பல் தான் அது. அங்க இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், சுயமா உழைச்சு ₹1 சம்பாரிச்சது கிடையாது. எவனோ மாமனார் சம்பாரிச்ச காசு அத இப்ப மஞ்ச குளிச்சுக்கிட்டு விசிக தலைவர் திருமாவளவனை எப்படியாவது கவுத்துடலாம் அப்படின்னு RSS பாஜக அஜந்தால அங்க போய் சேர்ந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் பண்ணி கடைசியில அவர் விவரம் தெரிஞ்சவர்னால புரிஞ்சுக்கிட்டாரு, அடிச்சு பத்தி விட்டாரு ஓடி போடான்னு. இப்போ விஜய் கிட்ட சிக்கிருக்கு. இது ஒரு தற்குறி விஜய். இவனை கூட்டு உள்ள உட்கார வச்ச பிறகு இன்னைக்கு சிபிஐ வழக்கு வரைக்கும் வாங்கி வச்சிருக்கிறது விஜய் கிடையாது, இந்த ஆதவ் தான். இவன் சொன்னதை நம்பிதான் கரூர்ல லேட்டா போனதும் ஆதவால தான். அங்க பஸ் 50 மீட்டர் உள்ள தள்ளி போனோம்னு அடம் பிடிச்சது டிஎஸ்பி கிட்ட சண்டை போட்டதும் ஆதவ் தான். இது அத்தனைக்கும் திமிரும் ஆணவமும் பணம் இருக்கிற அகங்காரமும் தான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அதை விட மிகப்பெரிய கொடூர